உங்க பாதையில வெளிச்சம் பிரகாசிக்கும். ஷாலோம், நான் பாஸ்டர் ஜான்சன். உங்கள் வாழ்வை மாற்றும் 10 நிமிடங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யோபு வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து கொடூரமான வியாதியில இருந்தபோது அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு 3 நண்பர்கள் வந்தாங்க. அதுல ஒருவர் தேமான் அப்படின்ற ஊரை சேர்ந்த எலிபாஸ். அவர் மூலமாக ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் யோபு 22:28 நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆங்கிலத்துல you will decide on a matter and it will be established for you and light will shine on your ways. இந்த வாக்கு தத்துவத்துல 2 ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். முதல்ல, ஒரு காரியத்தை நீ நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். அதாவது உங்க லைஃப்ல ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சாவே ஆண்டவர் அதை சக்சஸ்ஃபுல்லா மாத்தி தருவாராம். பல நேரத்துல நம்ம தோல்வியோடு வாழறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு விஷயத்த மனசுல நினைச்சாவே நான் உன் கூட இருந்து அதை வெற்றியாய் மாற்றி தருவேன்னு சொல்லி வாக்களிக்கிறார். இரண்டாவது, இன்னொரு ஆசீர்வாதம் இங்க சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இன்னொரு வகையில சொல்லப்போனா உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். பல நேரத்துல என்னுடைய எதிர்காலம் இருளா இருக்குதே, என்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு, அடுத்து நான் என்ன செய்வேன் எனக்கு புரியலைன்னு சொல்லி நம்ம குழம்புறோம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருந்து உன் எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணுவேன். ஆபிரகாம நான் அழைச்ச பொழுது எப்படி அவரை ஆசீர்வச்சனோ அதே போல உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை உயர்த்த தான் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். நிச்சயமா உன்னை நான் பிரகாசிக்க பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் வாக்களிக்கிறார். ஆனா அதே நேரத்துல இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற 2 கட்டளைகளை வேதம் சொல்லுது. இந்த யோபு 22:28 முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 27வது வசனம், நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். இங்க 2 நிபந்தனைகளை நம்ம பார்க்கிறோம். முதல்ல, ஆண்டவரை நோக்கி நாம விண்ணப்பம் பண்ணணும். பல நேரங்கள்ல ஜெபம் பண்ணாமலே நம்முடைய வாழ்க்கையை துவங்கிடுறோம், அவசரமா ஓடுறோம், நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினதை செஞ்சு ஃபெயிலியர்ல முடிஞ்சிடும். ஆனா இன்னைக்கு காலையில எழுந்த உடனே ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய தேவைகளை வைக்கும் பொழுது ஆண்டவர் அதை கேட்டு நிச்சயமா நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். பல நேரத்துல ஆண்டவருக்கு பொருத்தனைகள் செய்யறோம். ஆண்டவரே, எனக்கு நீங்க இதை செய்தா நான் உமக்கு இதை செய்வேன்னு சொல்லி வேண்டிக்கிறோம். ஆனா கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்முடைய பொருத்தனைகளை நாம மறந்துடுறோம். இன்னைக்கு ஆண்டவரே, நான் ஏதாவது பொருத்தனை பண்ணி செய்யாம இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிற அந்த பொருத்தனைகள் எல்லாம் நிறைவேற்ற உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமா இந்த நாள் வாக்கு தத்துவத்தின்படி நீங்க ஒரு காரியத்தை மனசுல நிர்ணயம் பண்ணா ஆண்டவர் அதை வெற்றியடைய பண்ணுவார். எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி உங்களை வாழ்த்துறேன். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.